11 years oldலேருந்து வந்து அது என்னோட கனவு. நம்ம கொஞ்சம் புத்தி வைப்போம் அப்படின்ட்டு யூ கான் வாக், கெப்பாசிட்டி இருக்காது. ஃபெல் தட் சம்திங் இட்ஸ் நாட் ரைட். ஓகே, ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு அது ஃபீல் பண்ணுது. ஆனால் இருந்தாலும் அவன் வந்து கிளாஸஸ்க்கு வருவான். ஹீ வில் வாட்ச் யூ, ஹீல் வாட்ச் யுவர் கேரக்டர், ஹீல் வாட்ச் யுவர் attitude. என்கிட்டே உன்னால் வந்து இந்த மாதிரி செய்ய முடியுதுன்னா வாட் you can do to uneducated people. I wanted that crown, I wanted all these things, but when I saw the மாதிரி நடக்குதுன்னா இது கூட அவங்களுக்கு ஒரு வந்து சாதகமாக அமைஞ்சிரும். ஏன்னா ஓகே அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஓகே சொல்லும் போதையும் இட்ஸ் ஃபைன் வித் தேம், இட்ஸ் ஃபைன் வித் யூ, இட்ஸ் ஃபைன் வித் தேம். விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ திங்க் உங்களுக்கு சர்க்கிளில் நீங்கள்லாம் இருக்கிறீங்க. யூ ஆல் ஷுட் திங்க் அபவுட் ஸ்டார்டிங் சம்திங் லைக் தட். என்னன்னா என்னோட சர்க்கிளில் நிறைய பேர் இருக்காங்க, பட் they don't dare to come out. எனக்கு ஆக்சுவலி ஃபேஸ்புக்கில் நிறைய மெசேஜ் வந்துச்சு, கேர்ள் யூ ஆர் டூயிங் குட், யூ ஆர் டூயிங் ஸோ வெல் ஆஃப்டர் ஐ டிட் மை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். அவன் தமிழில் ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னான், இப்போ உனக்கு தெரியுதா என்னால் என்ன செய்ய முடியும்ன்ட்டு. அதுக்கப்புறம் தே ஸ்லோ டவுன். ஏன்னா என்னோடய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் வந்தோன்னா அவங்களுக்கு இடி மேலே இடி விழுந்த மாரி இருந்திருக்கணும். ஜெனரலாகவே பெண்களுக்கு அழகாக இருக்கணும்னு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க ரொம்ப சிரமம் எடுத்து தன்னை அழகுபடுத்திக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அதையும் மீறி ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரியான பியூட்டி பேஜன் எல்லாம் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தேடிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கிரீடம் வந்து ரொம்ப முக்கியமாக தோணும். இந்த மாதிரியான பியூட்டி பேஜனில் போய் சேர்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆர்கனைசேஷன் வந்து சரியான ஆர்கனைசேஷனாக, இவ்வளோ எத்தனை வருஷம் அவங்க இந்த மாதிரியான பியூட்டி பேஜன் நடத்துகிறாங்க, அவங்களோட பின்குறிப்புகள் என்ன, யார் இதை பண்ணுற, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பியூட்டி பேஜனில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நம்ம கூட ப்ளஸ் சைஸ் மாடல் நந்தினி நம்ம ஸ்டுடியோவில் இருக்காங்க. நான் உங்கள் மரங்கொத்தி, வாருங்கள் மரங்களை துளைக்கும் வரை பேசுவோம். வணக்கம் மிஸ் நந்தினி, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா. தேங்க்யூ வெரி மச். ஸ்டுடியோவில் இன்றைக்கி வந்து உங்களோட இந்த பியூட்டி பேஜன் எக்ஸ்பீரியன்ஸ், யூனோ நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த இந்த பியூட்டி பேஜனில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டு உங்களுக்கு ஏற்பட்ட இன்பமான விஷயங்கள், துன்பமான விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன தொடர்பு கொண்டீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நாம் இங்கே இருக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என் பேர் வந்து நந்தினி. நான் கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் கொஞ்சம் கலந்து பேசுகிறேன். ஸோ எனக்கு வந்து பியூட்டி பேஜன் வந்து சின்ஸ் ஸ்மால், வென் ஐ வாஸ் 11 years oldலேருந்தே எனக்கு வந்து மிஸ் வேர்ல்டுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை, ரொம்ப ஆசை. பிகாஸ் எனக்கு அந்த டால் இருக்குது அண்ட் நான் வந்து வாஸ் வெரி தின் அண்ட் திஸ் வாஸ் நாட் மை சைஸ். இப்போ தான் வந்து ஆஃப்டர் மெடிக்கல் இஷ்யூனால இது வந்துச்சு. ஸோ அந்த 11 years oldலேருந்து வந்து அது என்னோடய கனவு. ஸோ சின்ஸ் என்னோடய பேரண்ட்ஸ் கொஞ்சம் டிப்பிக்கலாக இருந்தனால என்னால் வந்து அதில் ஜாயின் பண்ண முடியாமல் போச்சு. அண்ட் லாட் ஆஃப் எதிர்ப்பு ஃப்ரம் மை ஃபேமிலி சைட். எஸ்பெஷலி ஒரு இந்தியன் ஃபேமிலிக்கு வந்து ஒரு கேர்ள் வந்துருச்சுன்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பிஹேவ் பண்ணணும், இப்படி தான் உடுத்தணும்னு சொல்லி தான் நம்மளை வளர்த்துருக்காங்க. ஆனால் என் பேரண்ட்ஸும் அப்படி தான், ரொம்ப டிப்பிக்கலான பேரண்ட்ஸ். மை ஃபாதர் வந்து இதுக்கெலாம் சரின்னு சொல்லவே மாட்டார். ஸோ ஒரு 11 years oldலேருந்து கனவு. when I was 21 years old I wanted to join Miss World. ஸ்டில் மை பேரண்ட்ஸ் என்னை விடவே இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் சரி இந்த கனவை நம்ம கொஞ்சம் புத்தி வைப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் எல்லாம் சாத்தி வச்சுட்டு பூட்டி வச்சுட்டீங்க. ஓகே, ரைட். ப்ரீஃப் கேஸில் பூட்டி தான் வச்சுருந்தேன். ஸோ ஐ ஸ்டார்டட் மை ஜேர்னி as a bank teller in BSN branch in Shramban itself. So அங்கே என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் ஃபைண்டிங் அ லாட் ஆஃப் எங்கே நம்ம போய் மாடலிங் செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு அந்த ஃபைண்டிங்ஸில் இருந்தோன்னே. ஆனால் எனக்கு வந்து எதுவுமே சரியாக அமையலை. ஓகே, ஸோ ஸ்டில் பேசாமல் இருந்துட்டேன். தென் ஆஃப்டர் ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு ஐ ஹேட் சம் மெடிக்கல் இஷ்யூ. That medical issue caused my spine. So I had some spinal problem. Okay. So even the doctor said that you can't walk, you can't wear your heels and all these things. I used to wear 5 feet heels. 5 inches heels தான் நான் பாய்ப்பேன். நான் வந்து normal. You're already very tall. Yes. I love people to look at me. Oh, okay. So because I had that, you know, my face and then my beauty, my body and all these things. So BSN level செய்யும்போது கூடயும் you have to wear your dress like அங்கே வந்து உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா as a teller வந்து ஒரு air stewardess லெவலில் தான் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகே, BSN I didn't know that ஒரு பேங்க் டெல்லர் இப்படி இருக்கணும். Other banks are not like that, but BSN particularly
இந்த மாதிரி தான் அவங்கள ட்ரீட் பண்ணணும், இந்த மாதிரி தான் அவங்க ட்ரெஸ் பண்ணணுன்னு அவங்களோட பாலிசிஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 99% Malays there. ஓகே. ஸோ ஐ எம் லைக் என்னோட ஒரு பிரான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹோல் ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா 9 to 10 இந்தியன்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அண்ட் ஐ வாஸ் த யங்கஸ்ட் கேர்ள் வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் பேங்க். ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஹேப்பன். And then I had to quit my job because of my spine problem, because I couldn't work and all these things. And then இடையில வந்து ஒரு 2023 வந்து previously itself I was doing plus size modeling with Malay industries. So I had few paid jobs, and then I did my first ramp walk in Ipoh. Okay. So I got a standing ovation from Sultan's wife also. Okay. So all these things went. மை ஃப்ரெண்ட் வந்து சரி வா நம்ம போயிட்டு இந்த ஃபேஷன் ஷோ ஃபேரன்ஹைட் மாலில் போய் பார்ப்போம் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நானும் நான் போயிட்டேன். கிளம்பி போனோன்னே எல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே இந்த பர்டிகுலர் குரூப் MKAsiaோட குரூப், ஸோ தே வாஸ் ஹேவிங் அ பூத் டே ஃபார் திஸ் ப்ளஸ் சைஸ் models and all this, for this pageant. They wanted for their pageant. Okay. They came and approached me. So it's like a model search. No, it's not a model search. So it's a beauty pageant. Yes, for the beauty pageant. So they came and approached me. நீங்கள் ரொம்ப டாலாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து க்ரௌனை வின் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆசை வார்த்தை காமிச்சிட்டு ஒருத்தவங்க கிட்ட பேசக்கூடாது. நீங்கள் அவங்க வின் பண்ணோன்னா அவங்க வின் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க வின் பண்ண மாட்டாங்க. நீங்கள் just to attract the customer, just to attract that person, you shouldn't put that word, because not everyone will think like, oh நம்ம அழகா இருக்கோம், பார்த்த உடனே உங்களை அந்த மாதிரி சொல்லும்போது எல்லா கேர்ள்ஸ்க்கும் வந்து அந்த திங்கிங் கெப்பாசிட்டி இருக்காது. ஆமாம். நான் வந்து டைரெக்டாக நான் சொல்லிட்டேன், நான் அழகா இருக்கேன்னு எனக்கு தெரியும், அது நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைன்ட்டு கான்ஃபிடென்ட். Oh yes. Okay. Before we continue this, I just wanted to ask you, நீங்க மொதல் சொன்னீங்க எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும்போது மிஸ் யூனிவர்ஸ் போகணும்னு, மிஸ் வேர்ல்ட் போகணும்னு ஆசை. அந்த வயசில் how did you expose, உங்களுக்கு எப்படி அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போஜர் இருந்தது? Because like you say that உங்கள் ஃபேமிலி வந்து they're pretty much orthodox and all. ஸோ எப்படி உங்களுக்கு அந்த ஆசை வந்தது? எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு தெரியாது. ஆனால் நான் பேபி பிறந்தோடனே அம்மா வந்து என்னோட ஃபோட்டோ வந்து கான்டெஸ்ட் அனுப்பியிருக்காங்க, பேபி கான்டெஸ்ட் ஃபோட்டோக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் அவங்க போய் செக் பண்ணும்போது என்னோடய ஃபோட்டோவே அங்கே இல்லாமல் போயிடுச்சு. அது ஒன்று. அண்ட் தென் 7 years old வந்து ஒரு ஷாப்பிங் மாலோட கான்டெஸ்ட் வச்சுருந்தாங்க, பியூட்டி கான்டெஸ்ட். ஐ வாண்ட் தட். So I have that picture. That was when you were 7 years old? Yes, that was when I was 7 years old. And I'm a very, எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப ஆராய்ச்சி செய்வேன். ஓகே. இந்த மாதிரி ஒருத்தவங்க அழகாக இருந்தா, வளர்த்தியாக இருந்தா, அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னுட்டு. பிகாஸ் நான் கூட நினச்சேன், பிகாஸ் சம்டைம் நம்ம என்னன்னா டிவி பார்க்குறோம், அதில் வந்து ஐஸ்வர்யா ராய், சுஸ்மிதா சென், these are the reference that we can actually look at them and said, oh, I want to be like them one day, so I thought அந்த மாதிரி நீங்கள் ஒரு 17 வயசில் வந்து ஐஸ்வர்யா ராய் பார்த்து. ஆனால் ஐஸ்வர்யா ராயை பார்த்து எனக்கு அது வரல. அந்த வேர்ட் மிஸ் வேர்ல்ட்னு கேட்டு தான் எனக்கு அந்த ஆசையே வந்துச்சு. நாட் வந்து ஒரு ஐஸ்வர்யா ராய் இல்லை அது பியூட்டி குயின்ஸை வச்சு எனக்கு அந்த ஆசை வரல. ரைட். சம்திங் இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் நான் சொல்லி கேள்விப்பட்டதில்லை. நான் ஆல்வேஸ் தட்ஸ் தியர் ரெஃபரன்ஸ். பிகாஸ் எனக்கு வந்து ஒருத்தவங்களை வச்சு இன்ஸ்பயர் பண்ண எனக்கு பிடிக்காது. ஏன்னா எனக்கு என் செல்ஃப் தான் இன்ஸ்பிரேஷன். ஐ டோன்ட் கோ ஃபார் அதர் பீப்புள்ஸ். தட்ஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஐ டோன்ட் கோ. That's a good confidence. Yes. Yeah. Thank you. Okay, continue. So அங்க ஃபேரன்ஹைட் மால் போனோன்னே இவங்கெல்லாம் வந்துட்டு அப்புறம் நான் டைரெக்டாக சொன்னோன்னே எவ்வளோ ஃபீஸ்ன்னு கேட்டேன். வெறும் 500 தான் சொன்னேன். So that 500 is for registration. The whole pageant is okay. only 500 அப்படின்ட்டு. Okay. This was told to me by one of the pageant committee members la. They have this committee members and this one gang. எங்கே போனாலும் இந்த ஒரு கேங்கை நீங்கள் பார்க்கலாம். Okay. So அந்த டைமில் வந்து last previous queen, she was there also, Leena Indranட்டு, she was there and then she came and approached me and then she said, முரளி கண்ணன் தான் எங்களோட டைரக்டர் அப்படின்னு. அந்த மேனை பற்றி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன்.
ஆனால் பர்டிகுலர் நான் பார்த்ததில்ல, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களும் ஒன்று பேஜன் செய்கிறவங்களும் நான் பார்த்துருக்கேன், ஐ மீன் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவங்க தான்ட்டு எனக்கு நான் ஆராய்ச்சி பண்ணலை. அப்போ சரி, நம்மளுக்கு தான் ஒரு 35 years old ஆச்சா, சரி நம்மளோட எய்ம் வந்து வேர்ல்ட், சரி அதுவும் போல, சரி இதையாச்சும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ செட் ஓகேலா, சின்ஸ் இட்ஸ் 500 why not I try. They didn't tell me anything else. என்கிட்ட சொன்னது வந்து வெறும் 500 தான். ஸோ சரின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன், இஃப் யூ கேன் யூ ஜஸ்ட் சென்ட் மீ த ஃபார்ம் த்ரூ மை வாட்ஸ்அப், தென் ஐ வில் சி வெதர் ஐ வில் ஜாயின் அ நாட் அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஐ வென்ட் ஃபார் த ஆடிஷன் விச் வாஸ் ஹெல்ட் இன் பங்ஸா. Brickfields. ஸோ அங்கே போனோடனே ஐ வாஸ் த லாஸ்ட் கான்டெஸ்டன்ட். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய கான்டெஸ்டன்ட் வந்து அதுக்கு முன்னாடி ஆளுங்க வந்துட்டு போயிருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பயும் நான் எல்லா ஆடிஷன்லாம் முடிச்சுட்டு அந்த பர்சன் கிட்ட நான் கேட்டேன், அவங்க பேர் வந்து இந்துமதி. அவங்க கிட்ட கேட்டேன், இஸ் இட் உண்மையிலே 500 தானா அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, யா இட்ஸ் ஒன்லி 500, there's nothing else you have to pay. ஓகே, ஸோ ஸோ அப்போ வந்து உங்களை வந்து அந்த பிரிக்ஃபீல்டுக்கு வர சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போன பிறகு there's no briefing in the structure of the beauty pageant ஓட அந்த கான்டெஸ்டோட ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே சொல்லவே இல்லை. ஒன்றுமே சொல்ல. நான் கேட்ட ஃபீஸ் 500. ஆமாம் 500. ஆடிஷன் அங்கே போயிட்டு வந்துட்டு நான் பாடினேன். ஸோ தே செட் ஓ யூ ஆர் செலக்டட். ஸோ ஆடிஷனில் வந்து நார்மல் இந்த மாதிரி ஆடிஷன்லாம் எப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது? என்னமோ லைக் பாட்டு பாடுறது கேட்பாங்களா, இல்லை வாட் இஸ் யுவர் டேலண்ட் கேட்பாங்களா? அண்ட் தென் த வே யூ ஸ்பீக். ஓகே, ஒரு ரியலான பேஜன் பார்க்க போனீங்கன்னா how do you speak, how the way you bring up yourself is very very important, because you're going to have that crown on your head forever. It's not going to be like a certain period only you're going to have that. பட் ஆனால் இங்கே போகும்போது அந்த மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ நான் ஏன் அதை போதர் பண்ணலன்னா என்னோட எய்ம் வந்து அந்த க்ரௌன் தான், அவ்வளோதான் என்னோட எய்ம். அப்போ சரின்னு சொல்லிட்டு தென் on that part itself I paid that 500. I done that registration. நான் சொன்னேன் okay fine, I will get into this apprentice. சரின்னு சொல்லிட்டு when time comes they said that they're going to have this session in British Lux. There was a restaurant in KL. So they're going to have this apprentice. என்னன்னா first they gave me a date. ஆஃப்டர் தேட் தள்ளி கடைசியில் தீபாவளி முடிச்சுட்டு தான் வந்தாங்க. ஒரு பேஜனோட டைம் ஃப்ரேம் 6 months தான். 6 months மேலே போனால் உங்களுக்கே ஃபெடப் ஆயிரும். பிகாஸ் யூ நீட் டு புட் யுவர் எஃபர்ட் தேர். யூ ஹேவ் யுவர் ஃபேமிலி, யூ ஹேவ் everyone is around you. So your work, your job is very important, because your job is the one which is going to pay for the pageant. Right. So that 6 months they took it to, I think we started on October. So October until May. That the following year May. Yes, that was quite very long, because to us they told us was March. So இப்போ நீங்கள் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் போனீங்கல்ல, அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு அந்த பியூட்டி பேஜனோட அந்த காம்படிஷனோட ஒரு ஸ்ட்ரக்சர் ஏதாச்சும் உங்களுக்கு சொன்னாங்களா? இந்த டேட்டில் இந்த மாதிரி நடக்கும், அந்த சேஷ் ஓட ப்ரோக்ராம் இந்த டேட்டில் நடக்கும், or your training or your classes, grooming, இதெல்லாம் வந்து யூஸ்வலாக பியூட்டி பேஜன்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்களா? அதை பற்றி அவங்க பேசவே இல்லை. ஏன்னா அவங்களே வந்து எல்லாமே தள்ளி போட்டுட்டு தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. அது ஏன்னு எனக்கு தெரில. மேபி பிகாஸ் ஆஃப் த பேமெண்ட் or because he got no money or what, I'm not sure about that, because when he told me it was supposed to happen before Deepavali. Okay. We all was waiting before Deepavali, but it happened after Deepavali. And the one was also after few weeks only after Deepavali they said like, oh illa நம்ம வந்து ஆஃப்டர் தீபாவளி நம்ம வைப்போம் அப்படின்ட்டு. தேர் வாஸ் நோ எனி ப்ராப்பர் ஸ்கெடியூல். இப்படி தான் நடக்கணுன்ட்டு தேர் வாஸ் நோ எனி ப்ராப்பர் ஸ்கெடியூல். எல்லாமே லாஸ்ட் மினிட். ஸோ ஈவன் இஃப் தே வாண்ட் டு கேன்சல் த கிளாஸஸ், இட் இஸ் லாஸ்ட் மினிட். ஸோ ஹவு கேன் யூ டூ தட்? யூ கேனாட் டூ தட், பிகாஸ் I don't owe a company. I'm working for someone where I have to give an explanation to them. If you're off or yes, you're taking off or if anything. I'm taking an off, because that is my salary.
you're not going to pay for that and all these things. நானும் யோசித்தேன், என்னடா இது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் எனக்கு வந்து அதை வந்து நான் பெருசாகவே எடுத்துக்கல பாருங்க. அப்புறம் ஃபியூ கிளாஸஸ் போயிருந்து அவங்களோட எய்மே நான் தான். இதுதான் வந்து how many participant was there? 10 of you. நான் போகும்போது 10 of them was there. அப்புறம் ஃபீஸை ஏற்றினோன்னு 2 of them withdrawn. நான் ரிஜிஸ்டர் பண்ணும்போது they did not say anything. They only told me about that 500. There was no hidden charges and all these things. And then classes கூடயும் செஷிங் செரமனி கூடயும் அப்பயும் எங்ககிட்ட ஒன்றும் சொல்லலை. அப்பயும் எங்ககிட்ட எந்த ஃபார்மும் கொடுக்கவே இல்லை. ஒரு ஃபியூ கிளாஸஸ் போனோன்னு தான் வந்து எங்ககிட்ட ஃபார்மே கொடுத்து இவ்வளோ உங்கள் ஃபீஸு இந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அந்த தருணத்தில் வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் இது வந்து நம்மளோட சொன்ன அமௌண்ட் இல்லையே அப்படின்னுட்டு. டோன்ட் யூ ஃபீல் தட் இட் வாஸ் லைக் something which is not supposed to happen? Didn't you withdraw yourself from there or did you continue participate in it? ஓகே, அந்த அமௌண்ட் எங்களுக்கு கொடுத்தோன்னே, அந்த அமௌண்ட் எனக்கு கொடுத்தோன்னே நான் வந்து அதை வந்து கண்டினியூ தான் நான் பண்ணேன். பிகாஸ் என்னால் அதை கவர் பண்ண முடியும்னு எனக்கு தெரிஞ்சு ஐ வென்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப். நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா வென் மை ஒரு ஜனவரி போல், ஒரு லாஸ்ட் இயர் ஜனவரி போல் மை கசின் பிரதர் passed away, and then one few days my dog passed away, and then my uncle passed away. So all these things happened. I had to withdraw myself. Like I have no any confidence and all these things because I was too sad after my dog passing away. Okay. I'm sorry. Illa. You must be an animal lover. Ayyo. Yeah? Because he was my first child. Oh, okay. So so sorry. You decided to yes, withdraw. I decided to withdraw, and then I spoke to this national director Leena Indra. I told her because at the time வந்து I really had no mood because அடுத்து இறப்புகள் வந்தோன்னா என்னால் அதை கோப் பண்ண முடியல. and especially when my dog, அவர் எப்பயுமே என் கையில் தான் தூங்குவார், அக்கௌண்ட்டில் தான் தூங்குவார். ஸோ he was like a baby to me. அப்போ இதெல்லாம் போயிட்டு இருந்தோன்னே அவங்க என்ன சொன்னாங்க, and few classes also I missed. In the things நல்ல few classes I missed. They said இல்லை, it's okay. Even I provide my MC also, they said it's okay, and I didn't receive any warning letter from them. Because ஒரு pageant நீங்கள் நடத்துறீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து MC கொடுக்குறாங்க, you supposed to give them a letter saying that do not repeat this thing because classes are important, we need to groom you, this and that. இங்கே வந்து ஒன்றுமே இல்லை. அப்போ இதெல்லாம் போயிட்டுருக்கும் போது இவங்க வந்து பர்டிகுலராக ஒரு ஷூ மேக்கர் பர்சனை பேசி விட்டாங்க. அந்த விஷயம் என்னென்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும். ஸோ யூ ஹேட் டு பே சர்டன் அமௌண்ட். ஏன்னா என்னோட வளர்த்திக்கு வந்து ஷூ கிடைக்கும் வந்து ஸ்பெஷலாக பண்ணணும். ரொம்ப கஷ்டம் எனக்கு ஷூ கிடைக்கும். சரின்னு சொல்லிட்டு இவங்க பேசி விட்ட பர்சன்கிட்டே 600 ringgit ஹில் செய்யறதுக்கு அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு ஐபேட் நான் சொன்னேன், ஹாஃப் கட்டுறேன், அதுக்கப்புறம் ஷூ வந்தோடனே ஃபுல் பேமெண்ட் நான் கட்டுறேன் அப்படின்னு. நம்மளா இருந்தால் என்ன செய்வோம், ஷூவை செஞ்சுட்டு எடுத்து கொடுத்துட்டு பேமெண்ட்டை வாங்கிடும். அவங்க வந்து பேஜன் தள்ளி போவோம். அவங்க என்கிட்ட ஒரு காரணம் சொல்லிகிட்டு இருக்காங்க, இல்லை இந்த மாதிரி ஷூ இப்போ கொடுக்க முடியாது, உங்கள் பேஜன் வந்து மேலே தானே அப்படின்னு. நான் சொன்னேன், பேஜனுக்கும் என் ஷூக்கும் சம்மந்தம் இல்லை. அப்புறம் கொஞ்சம் அக்யூமெண்ட் ஓடி இருக்கு. தென் ஐ கால் லீனா. ஐ டோல் ஹர், if she is not banging in that amount into my account, I don't know what I'll do to her because it's an hard earned money. இவங்க இந்த கூட்டம் ஃபுல்லாக இந்த எப்படி தான் ஒருத்தவங்களோட காசை எப்படி சாப்பிட்றாங்க கூட்டம்னு எனக்கே தெரியல. நீ ஒரு விஷயம், நீ ஒரு பேஜன் எடுத்துகிட்டு நீ போகிற, அது நீ கரெக்டாக செய்யணும்.
ஓகே, ஒரு இந்தியனாக நீ எடுத்துகிட்டு போகும்போது, ஏன்னா நம்ம வந்து மைனாரிட்டி, நம்ம வந்து மெஜாரிட்டி கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நீ எடுத்துகிட்டு போகும்போது அதை நீ கரெக்டாக நீ செய்யணும். ஆனால் அங்கே ஸோ நந்தினி, உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள், நீங்கள் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபார்மில் இருந்தே யூ could have like felt that something is not right. ஓகே, ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு அது ஃபீல் பண்ணுது. ஆனால் இருந்தாலும் அந்த பியூட்டி பேஜனில் பங்கெடுத்துக்க போகணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்து 100% இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு பியூட்டி பேஜனில் நம்ம போய் சேரும் போது அந்த ஆர்கனைசேஷனில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை இவங்க இதுக்கு இது மாதிரி முன்னாடி பண்ணியிருக்காங்களா, இவங்க வந்து நல்லா நடத்துவாங்களா அப்படின்ற ஒரு தகவல்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம சைட்லேயும் இப்போ என்ன கேட்டிங்கன்னா, அதெல்லாம் தெரிஞ்சும் அதில் உங்களோட செல்ஃபை நீங்கள் இன்வால்வ் பண்ணது அது உங்கள் சைடில் ஒரு நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம மக்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறவங்க கூட நினைக்குவாங்க இட்ஸ் ஈஸி, ஒரு பியூட்டி பேஜனில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு தட் ஐ கேன் வின் ஆர் ஐ கேன் பி டாப் 10 இருக்கலாம் ஆர் டாப் 5 இருக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போகிறது எவ்வளோ ஒரு சேஃப் கார்டாக இருக்கும் அப்படின்னு இப்போ நீங்கள் அதை உணர்றீங்களா? இப்போ எஸ், இப்போ வந்து நான் அதை வந்து ரொம்ப யோசிக்கிறேன். ஏன்னா இட் கன்சியூம் யுவர் டைம், your money, your relationship between your parents and all these things, the time, family time சொல்லுவாங்களே, அது வந்து அந்த பர்டிகுலர் 6 months வந்து அது இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, ரைட். ஸோ நீங்கள் சொன்னது வந்து கரெக்ட். ஆனால் நான் ஏன் வந்து அதை பெருசு படுத்தலைன்னா, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்னோட எய்ம் வந்து அந்த கிரவுண்ட், ஆசை, ஆர்வம் இதெல்லாம் உங்களை வந்து கண்மூடித்தனமாக நடந்துக்க வச்சிருக்கு. ஆமாம். ஸோ அது மட்டும்தான். அந்த கண்மூடித்தனத்தில் வந்து சிலர் வந்து ஒரு ஆதாயம் காண்டிருக்காங்க. ஏன்னா இதுதான் எப்படி இந்த மாதிரி நடக்குதுன்னா இது கூட அவங்களுக்கு ஒரு வந்து சாதகமாக அமைஞ்சிரும். ஏன்னா ஓகே, அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஓகே சொல்லும் போதையும் இட்ஸ் ஃபைன் வித் தேம், இட்ஸ் ஃபைன் வித் யூ, இட்ஸ் ஃபைன் வித் தேம். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் போது சம்வேர் அரவுண்ட் டிசம்பரில் வந்து கேதரிங் வச்சுருந்தாங்க, நியூ இயர் பார்ட்டி. அண்ட் தென் 2 குவீன்ஸ் ஜெயிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் பார்ட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் போயிருந்துட்டு இட் வாஸ் இன் பங்ஸா. ஹீ புக்ட் அன் அப்பார்ட்மெண்ட். நாங்களாம் போயிருந்தோம். ஹீ வாஸ் டோட்டல் ட்ரங்க். ஓகே, டோட்டல் ட்ரங்க் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். எனக்கு உடுத்ததுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு செக்ஸியாக உடுத்தது ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் டு ஷோ மை ஸ்கின். ஓகே, ஐ எம் தட் டைப். அப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் சட்டை போட்டிருந்து இவன் ஃபோட்டோ எடுக்க என் பக்கத்தில் நிற்கும் போது இவன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், ஏன் செம்மையாக இருக்க அப்படின்னு கேட்டான். நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இவன் என்னடா இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு. ஆனால் அவனோட கையை வந்து என்னோட முதுகில் வந்து ஹி வாஸ் பெட்டிங் மீ அட் த பேக். ஓகே, விச் ஐ ஃபெல் லைக் what he's doing. ஏன்னா as a woman எனக்கு தெரியும் ஒரு மேன் வந்து என்கிட்ட என்ன இதில் வராங்கன்ட்டு a woman knows. அது வந்து ஒரு பேட் டச்சா குட் டச்சான்ட்டு. ஸோ என்கிட்ட வரும்போது அவங்கக்கிட்ட நான் ஒன்று தான் சொன்னேன், இப்போ நீ கை எடுக்கல எல்லாத்து முன்னுக்கும் நான் அவனை அரைஞ்சிருவேன்ட்டேன். பட் இந்த இவ்வளோ நாள் அவங்க கூட அந்த ட்ரைனிங் இதெல்லாம் இருக்கும் போது இந்த மாதிரியான நடத்தைகள் கிடையாது. நோ, ரைட், ஹி டிட். ஆனால் பாப்பா அவன் வந்து என்ன செய்வானா, இந்த பர்சன் எனக்கு கரெக்டாக வருவாங்களா அப்படின்ட்டு. இப்போ கிளாஸஸ் நடக்குதில்ல, அவன் வந்து கிளாஸஸ்க்கு வருவான். ஹீ வில் வாட்ச் யூ, he'll watch your character, he'll watch your attitude, the way you stand and all these things, he'll watch you. வந்து எனக்கு என்ன விளங்கலைன்னா, அவன் டச் பண்ணுறதுக்கு அது உமனுக்கு தெரியும், but I don't know how they can accept it. Okay, you touch as a friend, that's a different thing, but you don't touch in a different way where even I can know. அப்போ இதெல்லாம் போயிட்டு இருந்தோன்னே he insists me to stay there with him. Okay, in that place that night. Yes, that night he said, உனக்காக தான் நான் இந்த ரூம் எடுத்தேன், I want you to stay with me அப்படின்ட்டு. I told him no, I need to go back, my parents are waiting அப்படின்ட்டு. எங்கள் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு இவ்வளோ தான் டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, I have to go back அப்படின்ட்டு. நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்ட்டு. எனக்கு வந்து அந்த மாதிரி பேசினாலே எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மேன் வந்து அதிகார பேசினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவன் அந்த மாதிரி பேசினோன்னு நானும் பார்த்தேன். சரி, I started to calculate things. ஒரு சீன் நடக்குது, I started to calculate, I started to tell myself, okay Nandini, you have to be careful. You have to be careful அப்படின்ட்டு. From now on. Yes. Yeah. And then
he insists me to stay. I didn't stay. He make other people to stay with him. I don't know what happened. And then he insists me to drink vodka without any mixing. Okay. Just like that. He said, no, you just take it. I said, nothing doing. நீ சொல்லி நான் குடிக்கணும்னு இல்லை, எனக்கா குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நான் குடிப்பேன் அப்படின்ட்டு. நான் சொல்கிறத நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு அங்கே ஒரு அக்யூமெண்ட் ஓடி இருந்துச்சு. நான் அப்புறம் என்னோட ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன், நான் கிளம்புறேன், ஏன்னா எனக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வந்து வெளியே ஆகணுன்னே ஹீ கேம் அவுட். நாங்கள் ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்கோம், வந்து பேசிவிட்டு, ஆனால் என்கிட்ட பேசல, என்னோடய ஃப்ரெண்ட் கிட்ட பேசிவிட்டு, அவங்களும் வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க. ஓகே. அவங்கக்கிட்ட பேசிவிட்டு நான் சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன், ஏன்னா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நான் போயிட்டேன். அப்போ இந்த விஷயம் நடந்தோடனே என்னோட பர்டிகுலர் ஃப்ரெண்ட் கிட்ட நான் சொன்னேன், ஏன்னா அட் தட் டைம் ஆல் மை டாக் வாசன்ட் வெல். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் கிட்ட நான் சொன்னேன், ஃப்ரெண்ட் எஸின் அந்த பியூட்டி பேஜன் அவங்களும் கலந்துருக்காங்களா இல்லை அவங்க வந்து அந்த மேனேஜ்மெண்ட் அங்கே உள்ள மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க. அப்போ நான் அவங்ககிட்ட நான் சொன்னேன், ஒரு வேளை பிரின்ஸ் இறந்துட்டாருன்னா ஐ வில் நாட் கண்டினியூ அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை இவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், என்னால் முடியாது, ஏன்னா எனக்கு வந்து என்னோடய டாக் மூவ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நந்தினி, இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ டு கண்டினியூ பிகாஸ் ஹாஃப் இது முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளோடையும் வந்து மார்ச்சில் தானே நடக்க போகுது. ஓகே. இவ்வளோ தூரம் அவங்க இழுத்து அடிப்பாங்கன்ட்டு எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ நான் அவங்ககிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னேன், இஃப் அட் ஆல் ஐ எம் கண்டினியூவிங் திஸ் பேஜன், வாட் எவர் ஆல் திஸ் திங்ஸ், ஐ வில் மேக் ஷுவர் ஐ வில் நாட் லீவ் ஹிம் இஃப் தேர்ஸ் எனி மிஸ்டேக். ஓகே. ஐ டோல் ஹர் தட், பட் ஷி டிடன்ட் பிலீவ் மீ. ஷி செட், இல்லை அவங்கெல்லாம் பர்ஃபெக்டாக செய்வாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், சரி அதையும் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் நடக்குதுன்னா அந்த சிச்சுவேஷன் வந்து ஐ வில் புட் இட் பேக் ஆஃப் மை மைண்ட், வேர் சம்திங் வென் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இட் வில் கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, திஸ் இஸ் த திங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ட்டு. அப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது, ஸோ 1 month I took off from the pageant. I said I cannot continue, and then they was okay with that. They didn't give me any warning letter, nothing. They said you can continue. Okay. Continue பண்ணும்போது இந்த பேஜனில் வந்து 2 கேட்டகரி. ஓகே. மிஸ், கேன் ஐ கண்டினியூ வித் தட்? யா. ஓகே. இந்த பேஜனில் வந்து 2 கேட்டகரி, விச் இஸ் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் கேட்டகரி. மிஸ்னா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஜெனரல் நாலேஜ், மிஸ்னா வந்து கல்யாணம் பண்ணாதவங்கன்னு ஜெனரல் நாலேஜ், மிஸ்ஸஸ்னால் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும், ஹோல் வேர்ல்டுக்கே அது தான் தெரியும். ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் வைக்கும் போது தே வாஸ் ப்ரிப்பேரிங் அஸ் ஃபார் திஸ் ஃபைனல். ஆன்லைன் கிளாஸஸ் வைக்கும் போது வேர் இட் வாஸ் ஆன் மார்ச், சம்வேர் எண்ட் ஆஃப் மார்ச். அப்போ தான் எங்ககிட்ட சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ண 2% வந்து மிஸ் கேட்டகரி உள்ள பூர்வாங்கட்டு. ஓகே. நீங்கள் எப்படி அதை எடுத்துக்க முடியும்? ஏன்னா நானும் அதே அமௌண்ட் தான் நான் பே பண்ணுறேன், அவங்களும் அதே அமௌண்ட் தான் பே பண்ணுறாங்க. யூ ஆர் டேக்கிங் மை பிளேஸ். ஓகே. You know, right. If even I don't get that crown, but other people are still good for it, they can go for it. What? Yeah. Why are you taking other people's place அப்படின்ட்டு? ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ்லாம் நடத்துகிறது வந்து நார்மலாக ஆன்லைனில் தான் நடக்குமா, இல்லை நார்மல் ட்ரைனிங் எல்லாம் நடக்குமா? நார்மல் ட்ரைனிங்கும் ஃபிசிக்கலும் நடக்கும், ஆன்லைனும் நடக்கும். ஸோ இப்போ இந்த ஆன்லைனில் நடக்கும் போது உங்ககிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி 2 கேண்டிடேட் வந்து மிஸ் கேட்டகரியில் மிஸ்ஸஸ் இருக்கும் போது நீங்கள் கொஸ்டின்ஸ் பண்ணலையா? எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு கொடுத்துருந்தாங்கன்னா, மிஸ் கேட்டகரி, மிஸ்ஸஸ் கேட்டகரிக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, ஈவன் தான் அவங்க கல்யாணம் பண்ணிட்டாலும் அவங்களுக்கு வந்து மிஸ்ஸஸ் உடம்பு இல்லை. லைக் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி பேபிஸ் இல்லை, கல்யாணம் பண்ணவங்களோட உடம்பும் இவங்களோட உடம்பும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இவங்க ஸ்டில் ஃப்ரெஷ். ஸோ அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களாம் எவ்வளோ நாளுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணாங்க? 1 மாதம் முன்னுக்கு, 1 மாதம் 2 மாதம் முன்னுக்கு கல்யாணம் பண்ணவங்க. ஸோ அப்போ அவங்களோட எண்ணம் பிரகாரம் வந்து மிஸ்ஸஸ்னால் வந்து குழந்தெல்லாம் பிறந்துருச்சுன்னா அவங்க மிஸ்ஸஸ். ஆமாம். அந்த புதுசாக கல்யாணம் பண்ணவங்க மிஸ்ஸஸ் கிடையாது. கல்யாணம் பண்ணாலும் அவங்க மிஸ்ஸஸ் கிடையாது. ஸோ நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன்லேயும் சரி, நம்ம கல்யாணம் பண்ண பிறகு அப்போ நம்ம வந்து குழந்தை பிறந்த முன்னே நம்மலாம் மிஸ்ஸஸ் ஆயிக்கலாமோ?
எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஏன்னா the minute you signed your wedding registration or whatever, you already a missus. நம்ம வந்து whether நம்ம முறைப்படி கோயிலில் கல்யாணம் பண்ணுறோமோ இல்லையோ, by the registration law we are missus. Yes. We no longer can be eligible to go into another category of miss. இல்லைங்களா? ஸோ அதுவே கொஞ்சம் ஃபன்னியா இருந்துச்சு. இல்லை, ஐ டோன்ட் நோ வெதர் அவங்க கன்ஃபியூஸ்ல இருக்கிறாங்களா இல்லை மற்றவங்களை கன்ஃபியூஸ். ஏன்னா அவங்களுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தெரியல அவங்களுக்கு. இவங்க இந்த சிஇஓ பேசினோன்னே, இந்த பர்டிகுலர் பர்சன் பேசினோன்னே, she was just right beside of him. Where he hang up the call, she answered me. ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு வந்து அவங்க வந்து பதில் சொல்லலை. நான் என்ன கேட்டிருந்தேன்னா, எப்படி முடியும், ஓகே, இதை தான் நான் கேட்கும்போது அவங்களுக்கு வந்து எனக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோன்னே நான் டைரெக்டாக நான் கேட்டேன், why you are giving me stupid kind of explanation? You are not explaining to me for what I want. You are not giving that answer which I want. நான் சொன்னேன், management has to answer me because I am paying you. If I am not paying you, you are not going to run the show. Correct or not? Yeah. So when I'm paying you, you are answerable to me. You have to give me explanation because it's not 1 or 2 ringgit money. And so as far now எவ்வளவு காசு நீங்க செலவு பண்ணிட்டீங்க இந்த தருணத்துல, இந்த டைம் வரைக்கும்? இந்த ஸ்டூபிட் பேஜன்ட்க்கு வந்து nearly 15,000 வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். Started from 500, you spent 15,000. Yes. Okay, right. 15,000 because my gowns, and then my national costume, my shoes. You know, whenever I have classes in KL, I have to stay in KL because I cannot come back to Shraman. So the hotel money, my petrol money, all these things, when I calculate, it was nearly 15,000 I spent for this pageant. Okay, yeah, that's and quite I'll a lot of money. call it as a pageant also. Waste of money. Yes. ஓகே, இந்த பேஜன் கண்டக்ட் பண்ண விதம் இருக்குங்கல்ல, இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து எனக்கு ஒரு ரஃப் ஐடியா இருக்குது எப்படி நடக்குது அப்படின்னுட்டு. இந்த பேஜன் வந்து இஸ் இட் ரெக்கனைஸ்ட் பேஜன் ஆர் இட்ஸ் ஜஸ்ட் லோக்கலி ரெக்கனைஸ்ட் ஆர் இன்டர்நேஷ்னலி ரெக்கனைஸ்ட்? ஓகே, என்னோட பேஜன், இந்த பேஜன் நான் போகும்போது இட் வாஸ் லோக்கலி தான் ரெக்கனைஸ்ட், நாட் இன்டர்நேஷ்னலில். ஆனால் அவங்க போட்ட பேர் வந்து இன்டர்நேஷ்னல். ஓகே, இட் வாசன் அன் இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம், ஐ வில் சே தட். ஸோ அந்த டைமில் வந்து உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? என்னடா 500ன்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே 15,000 செலவு பண்ணிட்டு நிற்கிறோமே, is the beauty pageant worth for you? ஓகே, அந்த டைமில் வந்து என்னோட மனநிலை வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த ஒரு கேள்வி கேட்டோன்னே they couldn't answer and they started to manipulate things. Okay, that's where I decided I have to be here until I finish this thing. Okay, because நம்மளே educated, okay, நானே இவ்வளோ பேசுகிறேன், I have lot of friends around me and all these things. என்கிட்டே உன்னால் வந்து இந்த மாதிரி செய்ய முடியுதுன்னா, what you can do to uneducated people and what you can do to people who's not socialized. You can just take their money. You can just take something from them and then you can just blame them, you the one who wanted this. Yes, I wanted this. I wanted that crown. I wanted all these things. But when I saw the way you answered to me, that management has all the rights to do whatever they want, and when they didn't answer my question for what I have asked for the Miss and Mrs. category, I told myself I have to finish this. Okay. Yes. Yeah. So in the beauty pageant, it's not only make somebody happy for crowning or or crowned, but is actually a business plan. இது வந்து ஒரு பிஸ்னஸ் பிளான் தான் நான் பார்ப்பேன் சிஸ். ஏன்னா பியூட்டி பேஜன் வந்து இட்ஸ் நாட், நீங்கள் வந்து சேரிட்டி செய்ய வரல. ஆமாம், ஓகே, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் செய்ய வரீங்க. ஆனால் அது தவறான நோக்கத்தில் எடுத்துகிட்டு போகாதீங்க. உனக்கு அந்த காசை மட்டும்தான் நீ பார்க்குற, அவங்களுக்கு என்ன கிடைக்கிது. இப்போ நீ ஒரு பியூட்டி பேஜன் செய்கிற, அவங்களுக்கு வந்து வெளியிலேருந்து என்ன வந்துச்சு, என்ன வாட் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எனி அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு மாடலிங், அட்லீஸ்ட் அ மாடலிங் வந்துச்சா? வந்தாலும் நான் நினைக்கிறேன் 1-2 தான். யூ டின்ட் கீப் யுவர் குவீன் ஃபார் அ இயர், யூ ஆர் கீப்பிங் யுவர் குவீன் ஃபார் அ இயர். பட் இந்த மாதிரி விஷயம் வந்து இப்போ நான் பார்க்குறேன் வந்து அங்கிட்ட ஒன்றுமே இல்லை. they are going for the next pageant, but what happened to your queen? The queen, your previous queen. So நீங்கள் அந்த pageant நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க? Yes, I did complete. Okay, you complete, and what was your
rank? Did you crown as a queen, or did you make it to the final 5? Top 5 இருந்தேன். I was at top 5 because I won the national costume title and I also won the advocacy title also. So அங்கிட்டு என்னோட மார்க்ஸ் பார்த்துட்டு they put me as top 5. ஏன்னா அந்த டாப் 5ல இருந்தேன்னா நான் கேள்வி கேட்க மாட்டேன்ல, நான் தான் டாப் 5க்கு வந்துட்டேனே. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை they created. ஓகே, ஸோ பார்க்க போனால் நீ வந்து அங்கே கல்யாணம் பண்ணவங்களை நீ போடாமல் இருந்திருந்தனா நாங்கள் 1 to 3ல வந்திருப்போம். சரியா? நீ அங்கே கல்யாணம் பண்ணவங்கள நீ ஏன் அங்கே போட்ட? அதுதான் என்னோட கேள்வி. என்னோட கேள்வி வேற எதுவுமே இல்லை. நான் வின் பண்ணலனாலும் எனக்கு வந்து அது பிரச்சனையே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு கல்யாணம் பண்ணாத பிள்ளை அதை வின் பண்ணியிருந்தாலும் ஐ வில் பி வெரி ஹாப்பி. இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். லைக் ஓகே சரி இந்த கேர்ள் ஷி ஷுட் வின் அப்படின்ட்டு. பட் இட் டிட் டு தட். என் கூட சேர்ந்து ஒரு கேர்ள் கேள்வி கேட்டுருந்துச்சுன்ட்டு அந்த பிள்ளையும் வந்து டார்கெட் பண்ணிருச்சுங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது. இதுதான் இந்தியன். ஒருத்தவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டால் why are you targeting them? You shouldn't target them where you take that question as a lesson. You don't target them. But I knew already that I got targeted. But my aim, what are they going to do until the end? That was my aim because I want to see what else you can do. அதுதான் என்னோட aim. Did you satisfied with your top 5 ஃபைனல்? ஐ மீன் டாப் 5ல போனது உங்களுக்கு வந்து இவ்வளோ காசு நான் செலவு பண்ணியிருக்கேனே, எனக்கு டாப் 5 தான் கிடச்சிதுன்னு அந்த ஒரு மன சந்தோஷத்தோடு நீங்கள் இன்றைக்கி வெளியில் போனீங்களா? இல்லை, நான் போவே இல்லை. ஏன்னா செலவு பண்ண காசுக்கும் டாப் 5ல உள்ள ரேங்க்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா நான் வந்து அந்த டாப் 5ன்னு சொல்லிட்டு அந்த 3 குவீனுக்கு க்ரௌன் பண்ணும்போது ஐ ஹாவ் டு கோ டவுன் ரெடி. ஸோ நான் கீழே போகும்போது ஐ திங்க் many of them asked me why it's not you. Everyone was like we was waiting, it was you apparently. I said no, it's okay, maybe I can try somewhere else. இன்னொன்று வந்து நான் ஏன் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா இவர் லேட் சிவகுமார் இருக்கார்ல, அவர் தான் வந்து அந்த டைமில் வந்து ஹோஸ்ட் எங்களுக்கு. அவரே வந்துட்டு என்னை கேட்டார், என்னப்பில் குரங்குக்கு க்ரௌன் போட்டிருக்காங்களே அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன் ஐயோண்ணே அதெல்லாம் அதை பற்றி நம்ம பேச வேணாம், மேபி ஷி டிசர்வ் தட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் பண்ணிட்டேன். அப்புறம் எங்களுக்கு வந்துட்டு கேட்வாக் குரு ரிக்கி அவங்க வந்துருந்து அவங்க சொன்னாங்க, நானும் நீ தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு. நான் சொன்னேன் இட்ஸ் ஓகே ரிக்கி அப்படின்ட்டு. இவன் என்ன செஞ்சான், அந்த மேக்கப் ரூமில் வந்துட்டு ரிக்கி மேலே கையை போட்டுட்டு நான் வந்து என்னோடய க்ளோத்ஸை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரே கேர்ள் தான் அங்கே இருக்கேன். அவன் தமிழில் ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னான், இப்போ உனக்கு தெரியுதா என்னால் என்ன செய்ய முடியும்ன்ட்டு. அந்த க்ரௌனிங் அந்த ஹோல் ஃபைனல் செஷன் நடந்து முடித்தோன்னே அவன் வந்து என்கிட்ட அந்த வார்த்தையை சொன்னான். அந்த ஆர்கனைசர் இப்போ உனக்கு தெரியுதா என்னால் என்ன செய்ய முடியும்ன்ட்டு அப்படின்ட்டு. அவன் நினச்சிக்கிட்டா நான் அந்த க்ரௌனுக்காக அழுவேன்ட்டு. எனக்கு அந்த க்ரௌன் தேவை, எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு அந்த க்ரௌன் கிடைக்காதுன்ட்டு. You already decided. I knew already that I will not win that crown. I was okay with that. I didn't even tell my parents that all these things is happening because my mom only get out ntuvanga. She is like that. You don't need this, you don't need that crown, you just come. ஸோ நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி பியூட்டி பேஜன்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அந்த பார்ட்டிசிபென்ட் வந்து யூ ஹேவ் டு பை டேபிள், you have to buy ticket to kind of like to fund that event. Did this kind of things also happen in this organization? This was the very big thing happened. Enna I was the top ticket seller. So top ticket seller க்கு தான் வந்து crown போவோம் அப்படினு சொல்லிட்டு top ticket selling ஓடிட்டு இருந்துச்சு. So I was the top ticket selling and yet I didn't win the crown. Is that means they will tell you if you sell more tickets or more table that the chances for you to win is very high? They will tell you that. Yes, they did. They did in a meeting. Yes. நீங்க queen நினைச்சாலே நீங்க queen தான். Yeah, that's well said. Yeah. Come back to my question again. இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற நம்மளோட வியூவர்ஸ்க்கு what would be your advice that ஏன்னா யங் கேர்ள்ஸ் நிறைய இருப்பாங்க, நாலகு போட்டியில் ஜெயிக்கணும், அது மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? ஓகே, என்னோட அட்வைஸ் வந்து இந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு பர்டிகுலர்லி, ஏன்னா இப்போ வந்து நிறைய சின்ன வயசு பிள்ளைங்களாம் வந்து இந்த மாதிரி பேஜனில் போனால் தான் I'll get recognized, இந்த மாதிரி செஞ்சால் தான் வந்து எனக்கு ஒரு ரெக்கனைசேஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க.
நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வேளை நீங்கள் வந்து இந்த மாதிரி பேஜன் போகிறீங்கன்னா தயவு செய்து அந்த பேஜனோட பேக்ரவுண்ட் செக்கிங் ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷனோட கொஞ்சம் செக் பண்ணுங்கள். அந்த ஆர்கனைசரோட பர்டிகுலர்ஸை செக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பர்சன் வந்து கேன் பி எனிதிங். ஸோ உங்களுக்கு அந்த க்ரௌன் போட்டால் தான் நீங்கள் குவீன் இல்லை, உங்களுக்கு நீங்கள் குவீன்னு நினச்சாலே நீங்கள் குவீன் தான். Is there any beauty pageant association for those like a candidate who are participating in this kind of beauty pageantல வந்து ஒரு ரெஃபரலுக்கு போயிட்டு நான் செக் பண்ணலாம் இந்த மாதிரி சொல்கிறாங்களே, is this legit அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பியூட்டி பேஜன்ஸ் அசோசியேஷன் இருக்கா? இல்லை சிஸ், இது வரைக்கும் இல்லை. Okay, right. I think we badly need, I think we badly need one of association like this to protect for the benefit of the whoever is the candidates. ஏன்னா அங்கேயே அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். What are the procedures going to be, what are the structure, how is the administration, is this organization, it's how many years உள்ளுக்கு இருக்காங்க இல்லை அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ திங்க் உங்களுக்கு சர்க்கிளில் நீங்கள்லாம் இருக்கிறீங்க, you all should think about starting something like that. என்னன்னா என்னோட சர்க்கிளில் நிறைய பேர் இருக்காங்க, but they don't dare to come out. Okay. They don't dare to show their face. Why is that so? They are scared that this person will harm them. Oh, எனக்கு ஆக்சுவலி அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஃபீல். எஸ் எனக்கு ஆக்சுவலி ஃபேஸ்புக்கில் நிறைய மெசேஜ் வந்துச்சு. கேர்ள், யூ ஆர் டூயிங் குட், யூ ஆர் டூயிங் ஸோ வெல் ஆஃப்டர் ஐ டிட் மை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். A lot of girls has messaged me. So when I asked why you are not coming out to show your face or create this awareness, they are scared of this fella. Okay. So what I think is what he can do, what he is capable of. I even went to the police station to make a report on him, on this pageant and on him and all these things. Until now there's no any action taken on him. Okay. As a government organization, when a person comes, or when I walk into a police station, when I wanted to make a complaint on this person or this particular organization, they should have done the investigation. Okay. But at my side, nothing was done. Probably they're not taking it very serious. Yes. Okay. And as research, நிறைய கேர்ள்ஸ் வந்து இதனால மென்டலி இல்லா இருக்காங்க. Okay, mentally ill ஆயிருக்காங்க because you promised something else, but you gave something else. So a lot of girls are out there still who's mentally ill because of this kind of situation. Like, you don't give fake promise. If you can't do, you can't do. You can do, you can do. That's why you're supposed to have an organization. Yeah. In the beauty pageant la வந்து there is always something that attract people. Is one, of course, is the crown to be queen. The monetary part of it, of course, that winning people ku vandu that's 5,000, 10,000, 15,000 அப்படிலாம் இருக்கும். Those promises were them fulfilled? Okay, என்னோட சைடில் எப்படி நடந்துச்சுன்னா, நாங்கள் சொல்கிறோன்ட்டு ஃபைனல் மட்டும் போயாச்சு. ஸோ அந்த ஃபைனல் டேலேயே வந்து அந்த மாக் செக்லாம் கொடுக்குவாங்கல்ல, அப்போ உங்களுக்கு தெரியும் தானே? உங்களோட செக் நான் பார்க்கவே இல்லை சிஸ், என் கண்ணில் நான் மாக் செக் நான் பார்க்கவே இல்லை. ஓகே, எனக்கே அது வந்து ஒரு என்னடா டிசாஸ்டர் மாதிரி செஞ்சிட்ருக்காங்களே அப்படின்ட்டு மாக் செக் ஒன்றுமே இல்லை. அப்போ நான் என்னோட ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருந்தேன், என்ன அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டு. I think the winner got only 300 ringgit or 500 ringgit. You must be serious. Yeah, I am. It wasn't just for 300. Yeah, I think so. எனக்கு அந்த பார்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. பட் நாட் மோர் தென் 1,000. ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ த வின்னர் வந்து இன்டர்நேஷ்னல் பேஜனில் எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா? இஸ் தட் லைக் அ கான்ட்ராக்ட்? பண்ணணும், ஏன்னா அவங்க 1 year குவீனாக இருக்காங்களே. ஸோ சப்போஸ் பண்ணணும். ஆனால் இப்போ மட்டும் நான் பார்க்கல. இந்த என்னோட டைமில் வின் பண்ண குவீன்ஸை வந்து நான் இன்டர்நேஷ்னலில் பார்க்கல. Okay, what about locally? Usually they have like, their after the title win பண்ணிட்ட பிறகு they will have their kind of assignment to visit places, go interview on radios and televisions and all those things. அந்த மாதிரி
இப்போ நான் சொல்லி தான் நீங்கள் கேள்விப்படுறீங்களா? இஸ் தட் சம்திங் நியூ ஃபார் யூ? நான் பார்த்த பியூட்டி பேஜனில் தட் இஸ் வாட் நார்மலி ஹேப்பன். பிகாஸ் அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்க அந்த டைட்டிலில் ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் தே ஹாவ் சோஷியல் சர்வீசஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கும். இன்டர்நேஷ்னலில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடக்கும். தே ஹாவ் அ லாட் ஆஃப் பில்ஸ். அது ஒன்றுமே நடக்கலன்னு நடந்துச்சு, ஃபியூ தான் நடந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தே ஸ்லோ டவுன். ஏன்னா என்னோடய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் வந்தோன்னா அவங்களுக்கு இடி மேலே இடி விழுந்த மாதிரி இருந்திருக்கணும். ஓகே, ஸோ மை நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த பியூட்டி பேஜன் முடிஞ்ச உடனே ஹவு டிட் யூ ஹேண்டில் யோர் மென்டல் ஹெல்த்? Because I'm sure that, not only you didn't win the crown, you also spend a lot of money. It's a reputation end of the day, facing the family, friends, and I'm sure thousands of your Facebook peoples, they will say, hey, you participated, what happened? அந்த மாதிரிலாம் கேட்கும் போது உங்கள் மென்டல் ஹெல்த் எப்படி இருந்துச்சு? அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? என்னோட மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா இது எப்படியாச்சும் மற்றவங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு தான் இது இன்னைக்கு நீங்கள் மரங்கொத்திக்கு வந்திருக்கீங்க. ஆமாம். ஸோ என்னோட மென்டல் ஹெல்த் வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் தட் பிகாஸ் ஐ வித் ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் I went and did that press conference. Okay. I think can I speak about my friend? You took this to a press conference. Yes, for an awareness. I did. Yes, for an awareness. Okay. So, beauty pageantல ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க சொன்னீங்க awareness இருக்கணும்னு சொன்னீங்க. What would you advise for the people who organizing this kind of a beauty pageant? Because இன்னைக்கு பாத்தீங்கன்னா daily ஒரு beauty pageant organization ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பேஜன் அங்கே பேஜன் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பியூட்டி பேஜன் நடத்துறீங்க, ஒழுங்காக நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஃபன் உங்ககிட்ட இருக்கணும். இவ்வளோ இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நான் பேஜன் எடுத்துகிட்டு போகிறேன். அதோட எக்ஸ்பெக்டிங்கோட ஒன்றும் கூட இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் ப்ளஸ் மைனஸ் அங்கே இருக்கும். ரெண்டாவது வந்து தயவு செய்து ஸ்பான்சர்ஷிப் தேடி வச்சுக்கோங்க. பிகாஸ் எல்லாமே நீங்கள் வந்து அந்த கான்டெஸ்டின் மேலே நீங்கள் போட முடியாது. அந்த பியூட்டி பேஜன் உங்களே நம்பி தான் அவங்க வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் பாட்டை நீங்கள் செய்யுங்க. ஸ்பான்சர்ஷிப், அட்லீஸ்ட் சம்திங் இன் மேக்கப் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸஸ் we are paying for. Okay. So where's that sponsorship on that? Okay. So generally don't exploit that contestant. Yes. Okay. இந்த பியூட்டி பேஜன்லாம் ரியலாகவே விமனை வந்து எம்பவர் பண்ணுதுங்களா? நிஜமாகவே எம்பவர் பண்ணுதுங்களா? Okay. Do we really have to step up to that beauty pageant contest and say that we are empowered? What about the woman who is not above the stage? இப்போ அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அம்மாவெலாம் என்னன்னு சொல்லுவாங்க? அவங்களாம் வந்து பியூட்டி பேஜனுக்கு போகல. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு கடவுளாக தான் பார்க்குறோம். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் எடுத்துகிட்டு வரணும்னு நம்ம அவங்கள பார்க்கும் போது பியூட்டி பேஜனுக்கு போய் தான் நீங்கள் அந்த உமன் எம்பவர்மெண்ட் செய்யணும்னு அவசியமே இல்லை. உமன் எம்பவர்மெண்ட் ரோட்டில் போகிறவங்ககிட்ட கூட நம்ம செய்யலாம். ஆமாம். ஒருத்தவங்களை ஸ்டாப் பண்ணி ஐ வாண்ட் டு க்ரூம் யூ, ஐ வாண்ட் டு டூ திஸ் டு யூ அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். நீங்கள் இந்த பேஜனில் பூந்து எம்பவர்மெண்ட் செய்யணும், ஒரு உமன் எப்படி எடுத்துகிட்டு வரணும் போகணுன்னு அவசியமே இல்லை. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலி இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Family is already empowering you. Yes. Yeah. So with that note, thank you very much. இன்னைக்கு இங்கே வந்து இவ்வளோ ஒரு வைப்ரண்டாக இருந்தாலும் யோசனை பண்ணி பேசினாலும் அழகாக பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இது வந்து நம்மளோட the next generation or the people who think நான் பியூட்டி பேஜனில் போய் எதையாச்சும் சாதிக்க போகிறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உங்களோட இந்த இன்டர்வியூ வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ வித் தேட் தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சிஸ். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நம்ம நந்தினி கிட்ட பேசினதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோட பற்றி அவங்க வந்து அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் நிறையவே இங்கே இருக்கலாம். ஏன்னா அதுக்குன்ட்டு நான் எல்லா ஆர்கனைசேஷனை பற்றி சொல்லலை. நல்ல முறையில் இந்த மாதிரி பியூட்டி பேஜனை நடத்துகிற நிறைய அசோசியேஷன் இருக்கிறாங்க. அதையே பார்த்து இந்த மாதிரியான சில ஆர்கனைசேஷன் ஒரு
கரெக்டான ஃபன் இல்லாமல், ஒரு ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல், ஒரு நல்ல டைட்டில் இல்லாமல், இல்லை அந்த அந்த என்டையர் கண்டெஸ்டனை எப்படி வழி நோக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாடுற சில அசோசியேஷன் இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு பியூட்டி பேஜனில் ஜாயின் பண்ண எண்ணம் இருக்கிற ஒரு ஆளாக தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சாதான் நாளைக்கு நீங்கள் அந்த மேடை ஏறும்போது ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு சரியான காரியத்துக்கு தான் நீங்கள் உங்களோட டைம், மணி, உங்களோட மைண்ட் இதை எல்லாம் செலவு பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அந்த க்ரௌன், இஃப் த க்ரௌன் இஸ் யோர்ஸ், இட் வில் பி satisfy you. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் மை ஸ்பெஷல் என்ன சொல்கிறது requirement from a woman. You don't need a validation like this in order for you to be empowered. I will always say that அந்த பியூட்டின்றது வந்து நம்ம உள் மனசு, அதில் நீங்கள் அழகாகவும் பார்க்குற எல்லா விஷயத்துமே உங்களால் அழகாக பார்க்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, நான் மேடை ஏறி நான் என்னை அழகின்னு சொல்கிறதுக்கு நான் அந்த உரிமை யாருக்கும் கொடுக்கறதில்ல. அந்த உரிமை என் கையில் இருக்குது. ஏன்னா நான் எவ்ரிடே நான் ஒரு குயினாக தான் நான் வந்து எந்திரிக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் உங்களோட மனசுலையும் வச்சுக்கோங்க. அப்படி அதையும் மீறி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும்னா இந்த விஷயம் நம்ம எவ்வளோ கலந்து பேசணுமோ அதெல்லாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்கள். இதே மாதிரியான ஒரு ஹாட்டான டாப்பிக்கோட I'll meet you all next week. It's bye from Marankutti now.